தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சென்னை புனித தோமையார் மலையில் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி 40,112 சதுர அடி அரசு நிலம் உள்ளது. இந்த நிலம் 90 ஆண்டுகளுக்கு முன்பாக குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. குத்தகை காலம் முடிந்த பிறகும் குத்தகைக்காரர் நிலத்தை ஒப்படைக்கவில்லை. அந்த இடத்தை குத்தகைக்காரர் சட்டவிரோதமாக சரவணபவன் ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்ற போதிலும் சத்தமின்றி பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்பட்டு ஹோட்டல் நடத்தப்பட்டு வந்தது. குத்தகை காலம் முடிந்த பிறகும் அரசு நிலத்தில் ஹோட்டல் செயல்பட்டு வருவது செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு போனது. நிலத்தை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சரவணபவன் ஹோட்டல் நிர்வாகம் ஆலந்தூர் மாவட்ட கூடுதல் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலத்தை மீட்க உத்தரவிட்டது. அதன்படி நிலத்தை உடனடியாக மீட்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு செங்கல்பட்டு கலெக்டர் ஸ்னேகா உத்தரவிட்டார். தாசில்தார்கள் ஆறுமுகம், நடராஜன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசாருடன் சென்றனர். கொட்டும் மழையில் ஹோட்டலில் இருந்த ஊழியர்களை வெளியேற்றி 40,112 சதுர அடி அரசு நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். பிறகு பொக்லைன் இயந்திரத்தின் மூலமாக ஹோட்டல் பெயர் பலகைகள், முகப்பு பகுதி இடித்து அகற்றப்பட்டது. 2 நுழைவாயிலையும் மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். நிலத்தை வேறு யாரும் ஆக்கிரமிக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 40,112 சதுர அடி நிலத்தின் இன்றைய மதிப்பு 300 கோடி ரூபாய். தற்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இயங்கி வருகிறது. ஹோட்டல் சரவணபவனிடமிருந்து மீட்கப்பட்ட நிலம் மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்ட ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர்.